ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல போறேன்னா, உங்களுக்கு ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பியூட்டி டிப்ஸில் என்ன சொல்ல வரேன்னா, ஐப்ரோ பற்றி நான் சொல்ல வந்திருக்கேன். இப்போ என்னன்னா, இப்போ அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அந்த காலத்தில் அதாவது நான் சொல்றது 1974 75 இந்த மாதிரி படங்கள், அந்த 74 75 73 இந்த மாதிரி ஒரு படம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி படம்லாம் வந்திருக்குது 1964. அதுலலாம் ஒயிட் அண்ட் பிளாக்ல படம் வந்திருக்குது. அப்பெல்லாம் ஒயிட் அண்ட் பிளாக் தான், கலர்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் நடுவுல ஜெமினி கலர்னு ஒன்று வரும். அதாவது என்ன, எங்க வீட்டு பிள்ளைன்னு எம்ஜிஆர் படம் வந்திருந்தேன். ஆனா ஜெமினி கலர்னு ஒன்று வந்தது. அப்பந்தான் கலர் எடுத்தாங்க சினிமாக்காரங்க. அப்பந்தான் அந்த கலர் எடுத்தாங்க, ஜெமினி கலர்னு. ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். அதெல்லாம் அந்த கலர்லாம் ரொம்ப அழகா தெரியும். அந்த மாதிரி ஒரு ஜெமினி கலர் அந்த மாதிரி தான் அந்த கலரு அந்த இதெல்லாம் எடுக்கிறதுக்கு இப்ப எல்லாமே கேமராலையும் ரொம்ப அழகா இது பண்ணிட்டாங்க. கேமராலையும் எப்படின்னா, எப்படி இது பண்றது, எப்படி செய்யறது, இந்த கேமராலையும் எல்லா இதுவும் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா நம்ம கேமரால இருக்க, அதாவது செல்லுல இருக்கிற கீழே கேமரா இருக்கும்னா அதுதான் ஒரிஜினல். அதுதான் நான் எப்பவுமே வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் B12 ஒன்று இருக்கு. அது அந்த கேமரா ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படின்னா, தானாவே ஷைனிங் பண்ணும், தானாவே இது பண்ணும். ஆனா நான் போடுறது B12 கிடையாது. நான் போடுறது கேமரா. நான் அதான் ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்க எந்த கேமரால நீங்க வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் இந்த செல்லு இருக்கிற அந்த செல்லுல இருந்து கீழே ஒரு கேமரா இருக்கும். அதுல நான் வீடியோ எடுப்பேன். அதுலதான் உங்களுக்கு அப்படியே ஒரிஜினலா காட்டும். இல்லைன்னா எப்படி இருக்கோ, அதாவது எப்படி இப்போ வீடியோ இப்படி இருக்குன்னா அதே மாதிரிதான் காட்டும். ஆனா நான் அதனாலதான் இது தேர்ந்தெடுத்திருக்கேன். நான் இது சூஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நான் எடுக்கணும்னு. B12க்கு நீங்க போனீங்கன்னா நம்ம ஃபேஸே வேற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நம்ம பின்னாடி இந்த கலர் நான் போட்டேன். இந்த கலர் எனக்கு ஒரு லைட் ரோஸா தெரியுது. ஐயோ இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நான் போடல. அது அந்த இது அந்த கேமரா போடல. அதான் சில பேர் சொன்னாங்க, உங்களோட கேமரா நல்லா இல்ல, உங்களோட வீடியோஸ் ஒரு மாதிரி ஒரு கிளீனா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் அந்த செல்லுல எவ்வளவுக்கு ரொம்ப அழகா இருக்கும். செல்லு எவ்வளவு ப்ராடக்ட் எவ்வளோ அந்த ப்ராடக்ட் அளவுக்கு உங்க செல்லு நல்லா இருந்தாதான் அந்த கேமரா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அந்த கேமரா நீங்க மாத்தி போட்டுக்கலாம். யூடியூபுக்கு என்கிட்ட கேட்டாங்க, யூடியூபுக்கு கேமரா எது வச்சு நீங்க எடுக்கிறீங்க? யூடியூபும் நானும் சேர்ந்திருக்கேன், ஆனால் யூடியூப்ல எந்த கேமரா வச்சு நீங்க போட்டிருக்கீங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் அதான் நான் அவங்களுக்கு ஐடியா சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி கேமரால நான் கீழே இருக்க கேமரா தான் எடுத்திருக்கேன். நீங்க B12க்கு போனீங்கன்னா நீங்க நேச்சுரலா காட்டணும்னா நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கோ, நேச்சுரலா இல்லைன்னா அந்த மாதிரி காட்டுக்கோங்க. எனக்கு நேச்சுரலா இருக்கணும். அந்த மாதிரிதான் நான் இப்ப செல்லுக்கு கீழே நான் அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். நீங்க அந்த மாதிரி போட்டுக்கோங்க. எவ்வளவோ கேமராஸ் இருக்கு. இதுல பிளே ஸ்டோர்ல போனீங்கன்னா கேமராஸ் இருக்கு, கேமரா இருக்கு, B12 கேமரா இருக்கு. அப்புறம் அந்த ஷார்ட் வீடியோ அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு டீட்டெயிலா அதை நான் சொல்றேன். அது போயிட்டே இருக்கும். அதை சொல்லணும்னா அதுக்கு தனியா நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இப்ப நான் எது சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம ஐப்ரோஸ் பத்தி நம்ம சொல்ல வந்திருக்கேன். என்னன்னா ஐப்ரோஸ்ல இப்ப அந்த காலத்துல நான் சொல்ல வந்தேன்னா அதுக்குள்ள இது கேமரா பத்தி சொல்லிட்டேன். அந்த காலத்துல 1964 74 இதெல்லாம் நான் பழைய படம்லாம் பார்ப்பேன். அப்ப KR விஜயா அவங்க, அப்ப சரோஜா தேவி, பத்மினி அவங்க, அப்புறம் கனகா அம்மா பேரு தேவிகா அம்மா, இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. பாக்கிறதுக்கு நேச்சுரலா இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா அந்த ஐப்ரோஸ் எல்லாம் நீங்க பாருங்களேன், இந்த ஒயிட் அண்ட் பிளாக்ல பாருங்களேன், அந்த ஐப்ரோஸ் எல்லாம் அப்படியே செதுக்கி வச்ச சிலை மாதிரி போட்டுப்பாங்க. அந்த ஐப்ரோஸ் ரொம்ப அழகா, அந்த கண்ணுல அந்த மை அப்படியே மீன் மாதிரி செம்ம சூப்பரா போட்டிருப்பாங்க, அப்படியே மீன் மாதிரி. அந்த மாதிரி ஒரு அழகா அப்படி ஒரு மேக்கப் போட்டிருப்பாங்க. அந்த அந்த ஒயிட் அண்ட் பிளாக்ல அந்த லிப்ஸே பாருங்களேன், அப்படியே செக்கு அத அப்படியே நம்ம ஒரு ஷைனிங் தெரியும். அந்த ஒயிட் அண்ட் பிளாக் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷைனிங் தெரியும்.
அந்த அளவுக்கு அவங்களாம் வந்து அவ்வளோ அழகா பண்ணுவாங்க. அந்த கையாலேயே பண்ணுவாங்க போல இருக்கு அந்த காலத்துலலாம். இப்போ வந்து என்னென்ன வந்துச்சுன்னா, இப்போ எதை நான் வந்து சொல்ல வரேன்னா, இங்க பாருங்க, இப்போ வந்து என்னன்னா, இப்போ புதுசா நான் வாங்கியிருக்கேன். இப்போ 2 in 1 இந்த வந்திருக்குது. இந்த 2 in 1 இங்க பாருங்க, பார்த்துக்கோங்க. இது 2 in 1 வந்திருக்கு. இதுல என்னன்னா 2 ஐப்ரோஸ் கொடுத்துருக்காங்க. 2 இல்லை 3 கொடுத்துருக்காங்க போல இருக்கு. 3 கொடுத்துருக்காங்க. ஒன்று இது 2 இது 3 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? ஐப்ரோஸ் மாதிரியே இருக்கு பாருங்க. பக்கத்தில் ஹார்ட் கொடுத்துருக்காங்களா, ஐப்ரோஸ் மாதிரியே இருக்கு பாருங்க. இது என்ன பண்ணணும்னா, இந்த ஐப்ரோஸ் மாதிரி இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கணும். நல்லா கட் பண்ணி இதில் வந்து இப்படி போட்டு, தெரியுதா? இது போட்டு இது கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. என்னன்னா, இது ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணனா இந்த மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே வந்து ஒரு ப்ரௌன் கலராக இருக்குது. நான் பிளாக் வாங்கலை, நான் ப்ரௌன் தான் வாங்கினேன். இது வந்து ப்ரௌனு. இது வந்து என்ன பண்ணா, இது வந்து ப்ரெஸ் பண்ணணும். இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வரும். இது பண்ணி என்ன பண்ணணும்னா, இது கட் பண்ணி நம்ம இப்படி அப்ளை பண்ணி இப்படி போட்டுக்கணும். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஐப்ரோஸோட ஒரு ஷேப் வரும். அதே மாதிரி அழகாக இப்படி இந்த நம்ம ஐப்ரோஸ் கூட போட வேண்டாம். ஐப்ரோஸ் பென்சில்லாம் போடுவோம்ல, அது போடவே வேண்டாம். நம்ம சும்மா இது வந்து நல்லா அட்டாச்மெண்ட் பண்ணி சும்மா இப்படி அப்ளை பண்ணாவே போதும். அந்த ஐப்ரோஸோட அழகும் அந்த ஷேப்பும் ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து இதுக்கு இந்த ஷாப்பிங்கு, இந்த மாதிரி ரிசப்ஷனு, மேரேஜுக்கு இந்த மாதிரிலாம் போட்டுட்டு போகலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து 3 கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சீப், அதான் ஐப்ரோவில் இந்த இப்படி பண்ணுவாங்கள்ல, அந்த சீப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்படி பண்ணி இப்படி போட்டுக்கிட்டேன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க போல இருக்குது. அதனால் அதை சொல்ல வந்தேன் நான். இப்போலாம் வந்து ரொம்ப வந்து அவங்களே வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு வேலையே இல்லைம்மா, உங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் ஐப்ரோவே போட வேண்டாமா, உங்களுக்கு தானாகவே வந்து நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணால் போதும். இப்போ வந்து பாத்திரம் விளக்குற மிஷின் வந்துருச்சு. அப்போல்லாம் துணி துவைக்கிற மிஷின் வந்தது, பாத்திரம் விளக்க மிஷினே வந்துருச்சு. எல்லாமே மிஷின்லேயே ஓடிட்டுருக்கு. அதனால் பியூட்டியும் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க போல இருக்கு. நீ எதுவுமே கஷ்டப்படாதம்மா, நீங்கள் ஐப்ரோ வச்சு இப்படி அப்ளை பண்ணால் போதும் அப்படின்னு. ஐப்ரோ வந்து போட தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பியூட்டி பார்லாம் போனீங்கன்னா சூப்பராக பண்ணுவாங்க. பியூட்டி பார்ல வந்து அவங்களாம் வந்து அவங்க படிச்சிருக்கிறாங்க. அவங்க பியூட்டி பார்ல வந்து படிச்சு தான் இந்த மாதிரி மேக்கப்லாம் போடுறாங்க. அவங்க பியூட்டி பார்க்கு போனீங்கன்னா ரொம்ப அழகா பண்ணி கொடுப்பாங்க. ஐப்ரோ ஷேப் ரொம்ப அழகா அந்த நூல்ல எடுத்து அந்த நூல்ல வந்து அழகா போட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஐப்ரோஸ் அவங்களே போட சொல்லுங்க, அழகா இருக்கும், அவ்வளோ அழகா இருக்கும். அந்த மாதிரி படிச்சிருக்காங்க. பியூட்டி பார்ல நீங்க போனீங்கன்னா அந்த மாதிரி படிச்சிருக்காங்க. இப்ப ஐப்ரோ வந்து டக்குன்னு வந்து போக முடியல, எனக்கு போட தெரியல, சில பேருக்கு போடவே தெரியாது ஐப்ரோ. ஆனா நீங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வாங்கி நீங்க இப்படி டச் பண்ணி நீங்க அந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பிளாக் இருக்கு, ப்ரௌன் இருக்கு. இதை நம்ம இது பண்ணி நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இப்படி பாருங்க, இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இப்படி போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று என்ன தெரியுமாங்க, இப்போ வந்து இது 2 in 1 இருக்கு. இப்போ வெள்ளை முடியெல்லாம் வருதுல, இந்த நம்ம முடியில வெள்ளை முடியெல்லாம் வருதுல, அதில் வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் 2 in 1 கொடுத்துருக்காங்க போல இருக்கு. ஆமாம், தெரியுதா? எனக்கெல்லாம் வெள்ளை முடி வந்துருச்சு பாருங்க. தெரியுதா என்னன்னு தெரியல. இங்கே தெரியுது. 2 in 1 சூப்பராக இருக்குங்க. இது வந்து இதுக்கும் இப்போ ஹேருக்கு போட்டுக்கலாம், அதே மாதிரி ஐப்ரோஸ்க்கும் போட்டுக்கலாம். 2 in 1 தான் கொடுத்துருக்காங்க. அதாவது முடியில வந்து கொஞ்சம் வெள்ளை முடி இருக்கும். சில பேருக்கு வந்து பாய்ஸ் கூட இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வேலைக்கு போறவங்களாம் அந்த வெள்ளை முடி இருக்கும், மீசையில எல்லாம் வெள்ளை முடி இருக்கும், அப்புறம் இங்க வெள்ளை முடி இருக்கும். சில பேருக்கு வேலைக்கு அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்களாம் டை அடிச்சுட்டு போவாங்க. சில பேர் டை அடிக்கிறதுலாம் தப்பே கிடையாது, நான் சொல்றேன்.
இப்போ வந்து அவங்க வந்து திடீர்னு வந்து மீசையில் இப்படி போடலாம், இங்கே போடலாம்னா அவங்க டக்குன்னு இது போட்டுட்டு போயிடலாம். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, அந்த இப்போ ஃபங்க்ஷன் போகிறாங்க, பர்த்டே வருது, இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அந்த மாதிரி போனோன்னா, ஐயோ என்னடா இங்கே வெள்ளை முடி தெரியுது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி டக்குன்னு இது வந்து போட்டுட்டு இப்படி போயிடலாம். தெரியுது பாருங்க, அப்படியே டக்குன்னு ஆயிடுது பாருங்க. இது வந்து நான் வந்து ப்ரௌன் வாங்கினேன், பிளாக் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலுக்குலாம் நீங்கள் லைக் பண்ணுங்க, என்னோட சேனலை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க. அடுத்த டிப்ஸ் காத்துட்டு இருக்குது, ரொம்ப டிப்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் காத்துட்டு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் ஒரு 40 பேர் பார்த்தா தான் நான் அடுத்த வீடியோ நான் எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.